நமச்சிவாயம் வாழ்க நாதன்தாள் வாழ்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, தற்போது தமிழக அரசியலில் மிகவும் பரபரப்பாக இருந்து கொண்டிருக்கின்ற விஷயம் என்னென்னா, தமிழகத்தில் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமையுமா? அவ்வாறு ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அமைந்தால் அதனுடைய வெற்றி வாய்ப்பானது வலிமையாக இருக்குமா? ரகசிய உண்மைகள் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் தொடர்ச்சியாக பல பதிவுகளை அளிக்க இருக்கிறேன். இன்றைய பதிவுகளை முழுமையான விளக்கமாக பார்க்கலாங்க. ஒரு பலம் வாய்ந்த அமைப்பில் தான் ஒரு கூட்டணி அமைக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையில் ஏடிஎம்கே ஆனது இருக்கிறது. அப்போ அந்த கூட்டணி அமையும் போது தான் ஒரு பெரிய வளர்ச்சியை அவங்களால காண முடியும்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த சூழ்நிலைகள் உருவாகுமா அப்படின்னு பார்க்கும்போது இதற்கு நம்ம ஜோதிட ரீதியாக, ஜாதக ரீதியாக தான் நம்ம இதை ஆய்வு செய்கிறோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திரு எடப்பாடி ஐயா அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அவர் கன்னி ராசி ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. ரிஷப லக்னத்தில் பிறந்த ஒரு அற்புதமான ஜாதகம் தான். பலம் வாய்ந்த ஜாதகம் என்பதை மறுப்பதற்கு இல்லை. லக்னத்திலே குரு இருப்பார். லக்னாதிபதி சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சமாக இருப்பார். கன்னி ராசி ஹஸ்த நட்சத்திரம் பௌர்ணமியை ஒட்டி பிறந்த ஒரு யோகமான ஜாதகம். அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு உச்ச பதவியில், ஒரு முதலமைச்சர் பதவியில் அவரால் அமர முடிஞ்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருப்பினும் தற்போது காலகட்டத்தில் கோச்சார ரீதியாக பார்த்தாலும் சரி, நீங்கள் ஜனனகால தசாபுதியினுடைய அடிப்படையில் பார்த்தாலும் திரு எடப்பாடி ஐயா அவர்களுக்கு இதற்கான தசாபுதிகள் பெரிய பலமான அமைப்பில் இல்லை அப்படி தான் சொல்ல முடியுது. அந்த அடிப்படையில் ஏதாவது ஒரு பலம் சேர்க்க வேண்டும் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அதாவது ஏடிஎம்கே மூலமாக நினைக்கிறாங்க. அப்போ அவங்க ஏதோ ஒரு கூட்டணி அமைக்கும் போது தான் மேலும் பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பானது ஏற்படும் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியான ஒரு காரணமாக இருக்கின்றதுங்க. இருப்பினும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பிஜேபியோட ஏடிஎம்கே சேர்ந்தாலும் கூட இந்த இடத்துல ஏடிஎம்கே தலைமையிலான கூட்டணி என்று தான் இதை நம்ம சொல்ல முடியும். எதனால் அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும், சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பலம் வாய்ந்த அதிகப்படியான வாக்கு சதவீதம் பெற்றிருக்கின்ற கட்சியாக நம்ம ஏடிஎம்கே தான் சொல்ல முடியுது. அப்போ ஏடிஎம்கேனுடைய திரு எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதகத்தை நம்ம ஒரு பலமான ஜாதகமாக இதில் எடுக்க முடியுது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திரு எடப்பாடி ஐயா அவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புதன் தசை நடந்துட்டு இருக்கு. புதன் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல உச்சனுடைய வீட்டில் இருக்கார். ஏன்னா சனிக்கு வீடு கொடுத்த புதனுக்கு வீடு கொடுத்த சனி உச்சமாக இருக்கார். ரிஷப லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல சனி உச்சமாக இருக்கார். அந்த புதன் 10ஆம் இடத்துல இருப்பார். வீடு கொடுத்தவன் வலிமையாக இருப்பான். ஆனால் புதன் தசை என்பது நல்ல தசை தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இருப்பினும் செவ்வாயினுடைய 4ஆம் பார்வையை புதன் வாங்கக்கூடாதுங்க. ஏன்னா புதன் செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை வாங்கும்போது செவ்வாய் எங்கே இருப்பார்? ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல இருப்பார். ஆட்சியாக தான் இருப்பார். ஆயினும் செவ்வாயினுடைய 4ஆம் பார்வை புதன் வாங்கும்போது புதன் பாவத்துவம் அடைகின்றார் அப்படிங்கிற பாயிண்ட் வந்துடும். இன்னொரு பாயிண்ட் மிக முக்கியமாக கோச்சார ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு சற்று பெரிய பலம் வாய்ந்த அமைப்பில் இந்த கோச்சார சனியானது இல்லை. மார்ச் 29 தற்போது நிகழ்ந்திருக்கின்ற இந்த சனி பயிற்சியானது கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி, ராசியை சனி பார்க்கின்றார். ராசியை சனி பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது பெரிய பலம் வாய்ந்த அமைப்பு என்று சொல்ல முடியாதுங்க. இன்னொன்று, கோச்சார ரீதியாக நீங்கள் பார்த்தாலும் அந்த சனி திரு எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதகத்தில் அந்த ஜனனகால சூரியன் மீது பயணிப்பார். ஜனனகால சூரியன் மீது சனி பயணிக்கக்கூடிய அமைப்பு என்பது வலிமையான அமைப்பாக நம்மளால சொல்ல முடியாதுங்க. இருப்பினும் பலம் வாய்ந்த அமைப்பில் இருப்பாங்களே ஒழிய பெரிய வளர்ச்சியை காண இயலுமா என்று ஜோதிட ரீதியாக உறுதியாக அதை அளிக்க முடியலைங்க. ஏன்னா அந்த இடத்துல கோச்சாரமும் சற்று சப்போர்ட் பண்ண முடியாத அளவிலையும், ஜாதக ரீதியாக தசாபதிகளும் பெரிய சப்போர்ட்டை கொடுக்க முடியாத அளவில் இருக்கு. இருப்பினும் இந்த கூட்டணியானது நிச்சயமாக அமையக்கூடிய தன்மையானது வலிமையாக இருக்கின்றது அப்படி சொல்லலாம். ஓரளவுக்கு பலம் பெறலாம் அப்படி சொல்லலாம் ஒழிய முழுமையான பலத்தை, உச்ச பலத்தை அடைய முடியுமா என்பது ஜாதக ரீதியாக இது பெரிதாக வாய்ப்பு இல்லை என்று தாங்க சொல்ல முடியுதுங்க. இப்போ எதனால் நம்ம திரு எடப்பாடி ஐயா அவர்களுக்கு அந்த பலம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுதுன்னா, கோச்சார ரீதியாக பார்க்கும்போது கன்னிராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய கண்டக சனி, திரு எடப்பாடி ஐயா அவர்கள் கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. ப்ளஸ் அந்த ஜனனகால சூரியன் மீது திரு எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப லக்னத்தில் குரு, லக்னாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் இட லாபத்தில் உச்சமாக இருப்பார். சூரியனோடு கூடியிருப்பார். லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருப்பார். 2ஆம் இடத்துல கேது இருப்பார். 7ஆம் இடத்துல 8ல் ராகு இருப்பார். 7ல் செவ்வாய் இருப்பார். இப்போ 10ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல உங்களுக்கு இவர் புதன் இருப்பார். 6ஆம் இடத்துல சனிபகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருப்பார். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்கள் மிகவும் பிரகாசமான காலகட்டமாக திரு எடப்பாடி ஐயா அவர்களுக்கு இருந்தது. எதனால் அந்த அமைப்பு தந்தது அப்படின்னா, அந்த சனி தசை தான். அற்புதமான யோகத்தை வழங்கிய தசை எது அப்படின்னா சனி தசை. ஏன்னா சனி லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல உபஜய ஸ்தானத்தில், பொதுவாகவே ரிஷப லக்னத்திற்கு சனி 6ஆம் இடத்துல மறைந்து உச்சம் பெறுவது என்பது பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் சனி தசை முடிந்து எப்போது அவருக்கு புதன் தசை தொடங்கியதோ, புதன் தசை கடுமையான போராட்டங்களை கொடுக்குது. ஆனால் ரிஷப லக்னத்திற்கு புதன் யோகர் தானே, ஏன் பெரிய நன்மைகளை அளிக்க முடியலை அப்படின்னு கேட்கலாம்.
ஏன்னா 2க்கும் 5 கூடிய ஜனாதிபதி, 5 கூடிய பூர்வ புண்ணியாதிபதி, 10ஆம் இடத்துல இருக்காரு. புதனுக்கு வீடு கொடுத்த சனி உச்சமா தான் இருக்காரு. ஆயினும் எதனால புதன் வந்து பெரிய பலம், புதன் திசையிலிருந்து அவருக்கு போராட்டம் ஆரம்பிச்சது. அவருடைய அந்த அதாவது அந்த முதலமைச்சர் பதவி முடியக்கூடிய அமைப்பு வருது பாருங்க. அந்த 2021 எலெக்ஷனுக்கு முன்பாக 1 வருடத்திலிருந்து அவர் கடுமையான போராட்டங்கள் தொடங்கியது. காரணம் என்ன? புதன் திசையினுடைய தொடக்கம். எதனால இந்த அமைப்பு ஏற்படுது? புதனை எந்த நிலையிலும் செவ்வாய் தொடர்பு கொள்ளக்கூடாது. ஏன்னா புதனை செவ்வாய் பார்க்கும்போது புதன் இங்கே பாவத்துவம், கடுமையான பாவத்தை அடைகின்றார். 2ஆம் வீட்டிற்கு அவர் 9ல் இருக்கார், ஓகே தான். ஆனால் தன்னுடைய பூர்வ புண்ணியம், தன்னுடைய அதிர்ஷ்டம் என்கின்ற இடத்திற்கு அவர் 6ஆம் இடத்திலே மறைவது என்பது வலிமையான அமைப்பு, அது தராது. அப்போ இன்னொன்று, செவ்வாயினுடைய பார்வையும் புதன் வாங்குவது என்பது சிறப்பான அமைப்பு இல்லை. அதனால தான் கடந்த காலங்கள் அளவில் வரக்கூடிய காலங்கள் இருக்குமா என்றால் அதற்கு பெரிய அளவில் நம்ம ஒரு வலிமையாக சொல்ல முடியல. அதுக்கு காரணம் என்ன? புதன் பாவத்துவம் அடைந்தது தான். அது ஒன்று கோச்சார ரீதியாக ஜனனகால எப்போதுமே நம்ம வந்து ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது ஜனனகால தசாபுத்தியை பார்க்கிறோம், அதே நேரத்தில் கோச்சாரமும் நம்ம பார்க்கணும். ஜனனகாலத்தில் உள்ள கிரகத்தின் மீது கோச்சார பாவகிரகங்கள் தொடர்பு கொள்ளுதா அப்படிங்கிறதையும் நம்ம சீர்தூக்கி பார்க்கணும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி அவர் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியன் மீது தற்போது மீனத்துக்கு மார்ச் 29, 2025 மீனத்துக்கு சனி பயிற்சி ஆயிட்டார். அப்ப மீனத்துக்கு சனி பயிற்சியானவர் எதன் மீது பயணிக்கின்றார்? அந்த சூரியன் அந்த சுக்கிரன் மீது பயணிக்கின்றார். அந்த சுக்கிரன் யாரு? ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதி. லக்னாதிபதியின் மீது சனி பயணிக்கும் போது நம்மளுடைய முடிவுகள், எடுக்கக்கூடிய முடிவுகளை என்ன ஆகும்? சரியான முடிவுகளை நம்ம எடுப்பதில் தடுமாற்றத்தை நம்ம வந்து அடையக்கூடிய ஒரு தன்மையானது ஏற்படும். ஏன்னா லக்னாதிபதியின் மீது சனி பயணிக்கின்றார் என்ற ஒரு பாயிண்ட். இன்னொன்று, சூரியன் மீது சனி, கோச்சார ரீதியாக சூரியன் மீது சூரியன் யாருங்க? அரசாங்க வழி ஆதரவு, அரசியலில் உச்ச பதவி. இது போன்ற ஒரு பதவியை அடையணும் அப்படின்னா அதன் மீது சனி அமரும் போது அந்த பதவியை அடைவதற்கான கடுமையான ஒரு தடை, தாமதத்தை, போராட்டத்தை அவர் ஏற்படுத்துவார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அமைப்புல தான் திரு எடப்பாடி ஐயா அவருடைய ஜாதகம் இந்த காலகட்டத்தில், கடந்த காலங்கள் சிறப்பாக இருந்தது என்பது மறுப்பதற்கு இல்லை. ஆயினும் தற்போது காலகட்டத்தில் பெரிய அளவில் வலிமையாக இருக்கின்றதா என்றால் வலிமையாக இல்லை என்றுதான் சொல்ல முடியுது. கூட்டணி என்பது ஓரளவுக்கு இந்த திரு எடப்பாடி ஐயா அவர்களை பலப்படுத்தும் என்று சொல்ல முடிய அபரிவிதமான பலனை, மிகப்பெரிய உச்ச பலனை தருமா என்றால் அது வந்து கேள்விக்குறிதாங்க. இருப்பினும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியானது அமைவதற்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்கின்றது. கூட்டணி அமைக்கும் போதுதான் ஓரளவுக்காவது பலம் பொருந்திய அளவில் இந்த அலையன்ஸ் ஆனது வரும் என்று சொல்லலாங்க. இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனல்ல பதிவு செய்வோம். என்னிடம் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக நான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லையும் என்னுடைய நம்பர் தெரியும், அதன் மூலமாக நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளாங்க. இது போன்ற இன்னும் நிறைய அரசியல் நிகழ்வுகளை தொடர்ச்சியாக நம்முடைய ரகசிய உண்மைகள் யூடியூப் சேனலில் பதிவிட இருக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.